அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேங்க்கில் லோன் வேணும், பணம் வேணும், கடன் வேணும், நகை வாங்கணும், ஃபோன் வாங்கணும், எல்லாமே மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் வாங்கணும். பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் எடுக்கணும், கார்டு ஒன்று ஓப்பன் பண்ணணும். இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் இன்னமும் உங்கள் ஃபோனில் ஒரு விடயத்தை ஆக்டிவ் பண்ணாமல் இருக்கிறீங்க. இதெல்லாம் ஆக்டிவ் பண்ணாமல் எப்படி உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும்? சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு 200 தினார், 150 தினார், 300, 400 தினாருக்கெல்லாம் ஃபோன் இருக்குது. அப்போ அதை சாதாரணமாக ஒரு 100 தினார் கட்டி சரி ஒரு 300 தினாரோட ஃபோனை வாங்கணும். மாதம் ஒரு 20 தினாரோ 30 தினாரோ 40 தினாரோ கட்டுற மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் இதில் 3 இலக்கம் போட்டிருக்கிறேன். ஆன்லைனில் டிவி முதல் கொண்டு ஃபோன், எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், லேப்டாப், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அமித் மதுசங்கன்னு சொல்லி நம்மளுடைய பிளட் டொனேஷன் ஆர்கனைசர் அவங்களுடைய ஹம்சா மொபைல் சென்டர் தான் கொடுக்குறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் தான் எனக்கும் இந்த ஐடியாவை தந்தார். இது இல்லாமல் எப்படி நம்ம பண்ணுறது? கடைசியில் அவங்கள்ட்ட மொபைல் ஐடியும் இல்லை, ஃபோனும் இல்லை அப்படின்னா, ஐடி கார்டும் இல்லை அப்படின்னா எப்படி நாம் இந்த பிஸ்னஸை பண்ணுறது? அதால் கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். மக்களே, உங்களுக்கான மொபைல் ஃபோன் மற்றும் லேப்டாப் iPhone 16 Pro Max வரைக்கும் மாதாந்தம் கட்டுற விலைக்கு நீங்கள் வாங்கலாம். அது நீங்கள் மாதாந்தம் கட்டுற விலைக்கு வாங்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு 20 தினார் 30 தினார் சரி, ஒரு 15-20 தினார் சரி கூடுதலாக தான் கட்ட வேண்டி வரும். இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்து எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்ற கவலை இருந்துச்சுன்னா நீங்கள் காசு சேர்த்து வச்சும் வாங்கலாம். அப்படி இல்லை, நான் மாதாந்திரம் கட்டுற மாதிரி தான் வாங்கணுன்ற ஐடியாவில் இருக்கிறேன் அப்படின்னா தங்க நகை உட்பட அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. சைட்டில் நம்பர் போட்டுக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் இப்போ கொண்டு வர போகிற டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நம்பருக்கு மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க கேட்லாக் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி எது வேணுமோ அதை ப்ளஸ் மார்க்கை டச் பண்ணி இந்த மாதிரி மெசேஜில் போட்டிங்கன்னா அவங்க அதுக்குரிய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன எப்படின்றத சொல்லி தருவாங்க. இந்த வீடியோவில் இவ்வளவு தான் உங்களுக்கு தேவையான இந்த கடன் சம்பந்தமான விஷயம். அடுத்ததாக மொபைல் ஐடி ஓப்பன் பண்ணினா தான் உங்களுக்கு நிறைய விடயங்கள், பேங்க்கில் லோன் எடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் செயல்படுத்தி கொள்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் மொபைல் ஐடி ஓப்பன் பண்ணி ஆகணும். என்கிட்ட மொபைல் ஐடி இருக்குது, மொபைல் ஐடியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தேவையில்லை தானே. ஆனால் மொபைல் ஐடி அப்படின்ற ஒன்றே தெரியாது, மொபைல் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் உங்களுடைய சிவில் ஐடி இல்லாட்டியும் மொபைல் ஐடி கட்டாயம் தேவை. இந்த நாட்டில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும், லோன் ஒன்று எடுக்கணும், கடன் வாங்கணும், இந்த மாதிரி சில வேலைகளுக்கு கூட உங்களுக்கு இந்த மொபைல் ஐடி தான் முக்கியம். அதனால் மொபைல் ஐடியை நீங்கள் முதலாவது ப்ளே ஸ்டோரில் போய் குவைட் மொபைல் ஐடி அப்படின்றத டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நிச்சயமாக உங்களுடைய பத்தாக்கா மதனியாக இருக்கணும். இல்லைன்னா பத்தாக்கா மதனியாவுடைய காப்பி சரி, ஃபோட்டோ சரி, கடைசியாக உங்களுடைய ஃபோட்டோ சரி கையில் இருந்தே ஆகணும். இருந்தால் மட்டும்தான் அதில் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஏன்னா பேக்ரவுண்ட் பின் சைடில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரும் வேணும், முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய டீட்டெயில்ஸும் தேவைப்படும். அது பற்றின A to Z எப்படி நாம் ஒரு ஃபோனில் மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்ற டோட்டல் டீட்டெயில்ஸை நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன், பாருங்கள். அது மாதிரி நீங்களும் உங்களுடைய மொபைல் ஐடி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லா சகல சலுகைகளுக்கும் அதில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. வரக்கூடிய ஃபுல் வீடியோவை பாருங்கள். முதலாவதாக நம்ம இப்போ போக போகிறோம் மொபைல் ஐடிக்குள்ளே. கெட் ஸ்டார்ட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட், இதில் ரிஜிஸ்ட்ரேஷன், அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் NFC அப்படின்ற ஒரு செட்டிங், அதாவது இந்த மாதிரி NFC அப்படின்ற ஒரு செட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய ஐடி கார்டு, உங்களுடைய இந்த பத்தாக்கா ஃபோனுக்கு பின்னாடி ஜஸ்ட் இப்படி வச்சாலே போதும், உடனே டீட்டெயில்ஸை அதுவே கெதர் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருக்குது NFC டச் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு பின்னாடி இப்படி வச்சாலே போதும் பத்தாக்காவை, அது ஆட்டோமேட்டிக்காகவே
நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே உள்ளே என்ட்ரு ஆக்கிரும். இருங்க, ஒரு வேளை கவரால் டிடெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ட்ரு ஆகிடுச்சு. என்எஃப்சியில் உள்ள வச்சதுமே மொத்த டீட்டெயில்ஸும் பக்காவாக இதில் வந்துடுச்சு. ஐடி நம்பர், கார்டு சீரியல் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. இதே நம்ம ஒரு வேளை நம்மளுக்கிட்ட என்எஃப்சி இல்லாத பட்சத்தில் நாம் இப்படி என்ட்ரு பண்ணும்போது என்எஃப்சி இருந்துச்சுன்னா என்எஃப்சியில் நாம் இந்த மாதிரி கார்டை பின்னுக்கு வச்சதுமே நல்லா பார்த்துக்கோங்க. கார்டை பின்னுக்கு இப்படி வச்சு நம்ம இப்படி ஸ்வைப் பண்ணும்போதே நம்மளுடைய டேட்டா உள்ளே என்ட்ரு ஆகிடுது இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் திருப்பி மறுபடியும் கேன்சல் பண்ணிட்டு என்எஃப்சி இல்லாதவங்க இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்கும்போது இதோ என்டர் டேட்டா மெனுவலின்னு இருக்கும். ஸ்கேன் சிவில் ஐடி கார்டு. ஓகே, ப்ரொசீட் கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதில் என்எஃப்சி நம்மள்கிட்ட இல்லாத பட்சத்தில் இதில் வந்து முதலாவது சிவில் ஐடியோடைய நம்பர் கொடுக்கணும். அதாவது சிவில் ஐடியோட நம்பர் இந்த மேலே வந்து நம்மளுடைய சிவில் ஐடி நம்பர் இந்த இடத்துல வருது. ஆக மேலே இருக்குது சிவில் ஐடி நம்பர். அடுத்தது ரெண்டாவதா சீரியல் நம்பர். சீரியல் நம்பர்னு பார்க்கும்போது நம்மளுடைய கார்டில் பின்புறத்தில் சீரியல் நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கும். கடைசியில் இந்த சின்னதாக ஒரு எழுத்து போட்டிருப்பாங்க, அதுதான் சீரியல் நம்பர். அடுத்ததா இதில் வந்து மூணாவதா பாஸ்போர்ட் நம்பர். பாஸ்போர்ட் நம்பரை போட்டுறணும். சரி, இப்போ என்கிட்ட என்எஃப்சி இருக்கிறதால நான் இதை என்எஃப்சி மூலமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லை மறுபடியும் ஓகே ஆட் ஆகிடுச்சு. இப்போ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா அடுத்தது நம்மளோட இமெயில். நம்மளோட ஜிமெயில் கேட்கும். உங்களோட ஜிமெயிலை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இதோ பாருங்கள், இதுதான் ஜிமெயில். இதில் போயிட்டு உங்களோட ஜிமெயில் வந்து இந்த இடத்துல போய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதை டச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் இந்த இருக்கிறத டச் பண்ணிங்கனாலே ப்ரொஃபைலை டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயில் என்ன அப்படின்றது இந்த இடத்துல காட்டும் மேலே. சாதாரணமாக இப்போ நீங்கள் மறுபடியும் ஒருக்கா காட்டுறேன். ஜிமெயிலுக்குள்ளே போகிறீங்க, மேலே இந்த இருக்கிற ப்ரொஃபைல் இப்படி டச் பண்ணிங்கனாலே மேலே உங்களுடைய ஜிமெயில் காட்டும். அந்த ஜிமெயிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியோ இந்த இடத்துல இங்கே போடுறீங்க. உங்களுடைய ஜிமெயில் எதுவோ அதை போடுறீங்க. உங்கள் ஃபோனை கூட இதில் நாம் இந்த சிஸ்டருடைய ஜிமெயிலை போட போகிறோம். இப்போ இதில் வந்து மேலே ஜிமெயிலும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக மொபைல் நம்பரும் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக இங்கே வந்து நாம் இப்போ டிக் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் அடுத்ததாக இதுதான் முக்கியமானது, நல்லா பார்த்துக்கோங்க. மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி நேராக எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நேராக இந்த கேமராவை கொண்டு போகணும், ஸ்கேன் பண்ணணும். இதராக இப்போது ஃபோட்டோ அப்படியே நேராக முன்னுக்கு கொண்டு போய் நம்ம மூஞ்சி அழகாக அந்த ரவுண்டுக்கு காட்டினோன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆகிரும். இப்போ ஃபோட்டோ ஓகே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்ததும் ஓகே. இப்போ வந்து 1 டைம் பாஸ்வேர்டு வரும், அது இங்கே மெசேஜில் வரும். எங்கள் பாஸ்வேர்ட் நம்மளோட மெசேஜுக்கு இப்போ பாஸ்வேர்டு வரப்போகுது.
அதாவது நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்பருக்கு நம்ம கொடுத்த நம்பருக்கு பாஸ்வேர்டு வரும். எங்கே மெசேஜ். ஓகே, லெட் மீ செக். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜ் வந்துருச்சு. இங்கே ஏதோ பாசிலேருந்து உடனே மெசேஜ் வந்துடும், 1 டைம் பாஸ்வேர்டு வந்துடும். சரி, இப்போ நம்ம 1 டைம் பாஸ்வேர்டை கொடுக்க போகிறோம். 969587969587. ஓகே, இப்போ கண்டினியூ கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பின் கேட்குது. இதில் வந்து 4 டிஜிட் நம்பர், அதாவது பின் நம்பர் 4 நம்பர் கேட்குது. இதில் நீங்கள் பர்த் ஆஃப் டேட், உங்களுடைய பிறந்த ஆண்டு, இப்போ சாதாரணமாக 1985, 1970, 1980 அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா உங்களுடைய ஏடிஎம் கார்டு பின்னு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச 4 நம்பர், ஏதாவது 4 நம்பரை வந்து 1 2 3 4 இல்லாமல் வேறு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 8061 8061. ஓகே, டன். சேவ் பண்ணிட்டோமா? ஓகே, நவ் ஃபிங்கர் பிரிண்ட் நம்மளோட ஃபோனில் இருந்துச்சுன்னா எனபிள் ஃபிங்கர் பிரிண்ட் லாகின் கேட்குது. ஓகே, டன். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மொபைல் ஐடி இஸ் ரெடி. இப்போ மொபைல் ஐடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான், சிம்பிளாக மொபைல் ஐடி ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதோ அத்தன்டிகேட், இந்த இருக்கிற அத்தன்டிகேட்டில் போய் தான் நம்மளுக்கு ஏதாவது பேங்க்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஏதாவது அப்ரூவல், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் தான் நம்ம ஓகே பண்ணணும். இப்போ நாம் அப்கிரேட் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கோம். மொபைல் ஐடி என்ரோல்மெண்ட் டிஜிட்டல் மெஷினில் போயிட்டு அப்டேட் பண்ண சொல்லணும். சில நேரங்களில் நம்மளுக்கு அத்தன்டிகேட் வந்து நம்மளுடைய இதுலேயே, அதாவது ஸ்கேன் பண்ணும்போதே ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா, அப்ளிகேஷனில் ஏதாவது பண்ணணுமா, மற்ற எந்த ஒரு இதாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த அத்தன்டிகேட் சைனில் தான் இங்கே வந்து உங்களுக்கு வரும். அப்போ இனி வரும் காலம் உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் திறக்கணுனாலும், என்ன வேலை பார்க்கணுனாலும் இதுலேயே நீங்கள் எல்லாம் முடிச்சுக்கொள்ளலாம். இதில் உங்களுடைய ஐடி வரும். அதே மாதிரி வேலட் அப்படின்னு போனீங்கன்னா இது வந்து ஹவுஸ்மேட்டுகளுக்கு இருக்காது, ஆனால் டிரைவர்களுக்கு இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ், உங்களுடைய ஹெல்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மற்றது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கட்டும், மற்ற எல்லா இதுகளும் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வேலட் அப்படின்றதுலேயே வந்துடும். இப்போ டிரைவர்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் டிரைவிங் லைசன்ஸும் இதில் காட்டும். இதில் ரெண்டாவதாகவே இருக்குது பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் டிரைவிங் லைசன்ஸ். இதில் வந்து இவங்களுக்கு இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல டிரைவிங் லைசன்ஸ் காட்டும். மற்றபடி ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக மை ஐடி மொபைல் ஐடியை நாம் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் மொபைல் ஐடியை மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோன்லேயும். இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, இப்போ நம்ம திருப்பி ஓகே அவ்வளோதான் எக்ஸிட் ஆகிட்டோம்ல. இப்போ மறுபடியும் நம்ம மொபைல் ஐடிக்குள்ளே போகும்போது நம்மளுடைய பத்தாக்கா வந்து இங்கே வரும்போது நம்ம ஒரு வேளை நம்மளுடைய ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்ம அன்லாக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா அன்லாக் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கே என்டர் பின் அப்படின்னு இருக்கும். அந்த பின்னை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பின்னில் வந்து நம்ம என்ன பின் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்குறோமோ அதில் வந்து ஓப்பன் ஆகிரும். அதை கொடுத்தோன்னா அதில் ஓப்பன் ஆகிரும். ஒருவேளை நம்மள்கிட்ட அந்த பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா இப்போ சாதாரணமாக ஃபிங்கர் அன்லாக் இருக்குன்னா நம்ம இந்த ஃபிங்கர் அன்லாக் மூலமாகவே இப்போ இந்த இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை டச் பண்ணாலே ஃபிங்கரை வச்சதுமே ஓட்டோவாக உங்களுக்கு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிரும். அவ்வளோதான், சிம்பிள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.